கந்திஷ்டி நீங்க, பெரும் புகழ் உண்டாக, தெய்வ சக்தி உண்டாக, ஐஸ்வர்யம் உண்டாக, வீட்டில் உள்ள தோஷங்கள் விலக, பணம் பதவி புகழ் பெற, சர்வவசியம், ஜெயவசியம், கணவன் மனைவி ஒற்றுமை, தொழில் வெற்றி பெற, கலைகளில் வெல்ல, முகவசீகரம் உண்டாக, வசீர சக்திக்கு, சர்வகாரிய சக்தி. இப்படி பாத்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட அச்சாரங்களை நம்ம போட்டிருக்கிறோம். இதை நீங்க போட்டு அதெல்லாம் பார்த்து பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளலாம். சரிங்களா? என்ன ஒருத்தர் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? மத்தையும் ஒருத்தர் ஒன்றும் பேச மாட்டேங்க. ஓகே ஓகே. ஒரு டீ ஒரு நிமிஷம் டீ சாப்பிட்டுருங்க. எல்லாரும் டீ சாப்பிடணும், சாப்பிடுங்க. நீங்க எல்லாம் ஒரு சின்ன கலந்துரையாடல் போடுங்க. முடியுதா? ஓகே, சாப்பிடு. என்ன நெருப்புன்னு? என்ன நெருப்பு? எப்போ சரி, அது என்னன்னு அனுப்பிவிடுங்க. எனக்கே டவுட்டா இருக்கு. இது என்னென்ன எதை கேட்கறீங்கன்னு எனக்கு புரியல. இது புரிஞ்சிருச்சுங்களா? ஆமா, அது கிளாஸ் அது அது வேற என்னன்னு தெரியல. நீங்க அதை அனுப்பிவிடுங்க, நான் பார்க்குறேன். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தபடி சக்தி எண்ணு ஒன்று இருக்குது. அப்போ இந்த ஒரு சக்தி என்ன அப்படின்னா நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய எண். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் எண்ணு தான் சக்தி எண். இந்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி காட்டுது, பார்த்தீங்களா? 3 காட்டுது, பார்த்தீங்களா? இந்த 3ஆம் எண்ணு தான் சக்தி. அவருக்கு அதன் மூலம் தான் சக்தி வருதுன்னு அர்த்தம். அப்போ 3ஆம் எண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்தீங்கன்னா, இந்த 3ஆம் எண்ணுக்கான கடவுள் யாருன்னா குரு பகவான். அதே மாதிரி சிவசமாதி, குரு அல்லது சிவசமாதி வழிபாடு பண்ணும்போது இவருக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆகும். அப்படின்னா இவர் வெளிச்சத்துக்கு வருவார்னு அர்த்தம். அதே மாதிரி பக்கத்தில் 8ஆம் நம்பர் இருக்குது, அது சனீஸ்வரர் சொல்லக்கூடிய நம்பர். அப்போ கருப்பராயம் வழிபாடு பண்ணாலும் இவர் வெளிச்சத்துக்கு வருவார். இதுக்கு இந்த பக்கம் ராகு இருக்குது. இந்த ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு செஞ்சாலும் இவர் முன்னுக்கு வருவார்னு அர்த்தம். இந்த 3 எண்ணுடைய வழிபாட்டை செய்ய செய்ய இந்த ஜாதகருக்கு எனர்ஜி கிடைக்கும். அதாவது பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சக்திகள் பிரபலமா கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அதெல்லாம் இதுல கணக்கெடுக்கப்பட்டது. அது வேண்டாம், இதை மட்டும் நீங்க பயன்படுத்தினா போதும். ஓகே. அது வேற சப்ஜெக்ட். அது குழந்தைன்னா அதுக்கு தனியாக படிக்கணும். அது ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு மெத்தட் இருக்குது. அதன் மொழி வைக்கும்போது அது வரும். அடுத்தது பிரசன்னம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா காட்டு. இப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னங்க? ஒரு கேள்வி கேட்கிறாரு, நான் நினைச்சது நடக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க உடனே அந்த பிரசன்னத்தை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சனீஸ்வரர் வந்திருக்கிறார், அப்போ அது நடக்காதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஆமா, அது என்ன கிரகம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பலன் சொன்னா போதும். சனி ராகு, அதுலயே சனி ராகு எது வந்தா நடக்காது. மற்ற குரு சுக்கிரன் இந்த மாதிரி வந்துன்னா அது கைகூடி வரும்னு அர்த்தம். ஆமா, நீங்க அவங்க இப்ப ஜாதகம் பாட்டுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ நான் ஒரு காரியத்தை செய்யலான்னு இருக்கிறேன், செய்யலாமா வேண்டாமான்னு கேட்பாங்க. அப்போ இந்த பிரசன்னத்தை கிளிக் பண்ணீங்கன்னா அது காட்டிடும். ஓகே. அடுத்தது எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. இப்போ இது எண்ணங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கிறாரு, சரிங்களா? இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு நம்பர், அதாவது இது 0லிருந்து 6க்குள்ள தான் போடணும். 0லிருந்து 6க்குள்ள தான் நம்பர் போடணும். ஒருத்தர் வர்றாரு, ஒரு நம்பர் மட்டும் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. 5. அடுத்தது ஓகே.
5ங்கிறத இங்கே போட்டுக்கிறீங்க. 5 4. அடுத்தது இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 4. 4. ஓகே. இப்போ இப்படி 5 4 போட்டு கணிப்பு போட்டிங்கன்னா உடனே சொல்லும். அத்தனையெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு நம்பர் தான் போட முடியும். லாபம், சூதாட்டம் இதை பயன்படுத்த வேண்டாம். லாபம் கிடைக்கணும், சூதாட்டத்துக்கு போகாத அப்படின்னு அர்த்தம். ஒரு லாபம் கிடைக்கணும் ஒன்று சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஆமாம், அவங்க அதை வந்து 6க்குள்ள 0 வேணாலும் சேர்த்துக்கலாம். 0லேருந்து 6 நம்பர் நம்ம 6க்குள்ள சொல்லையான்னு சொல்லணும். 2 நம்பர் சொல்ல சொல்லி நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அது அதுலேயே வந்துடும். அது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இது போக மாட்டோம். இது வந்து ஒரு சந்தேகம் பண்ணும்போது அந்த கேள்வி கேட்கும்போது அது நடக்கும்போது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சொல்கிறாரு, மறுபடியும் ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா அது வந்துடும், அதே வந்துடும். கெட்ட நேரம், நஷ்டம், துரதிஷ்டம்னு வருது. தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? வந்துச்சுங்களா? அப்போ அது வேண்டாம், கம்முன்னு இருக்குன்னு சொல்லிடலாம். ரொம்ப எளிமையாக இருக்குது, ஈஸியாக கணக்கு போட்டுக்கலாம். நீ அதே படித்து சொல்லிடும். அதுக்காக பொழுதுக்கும் போட்டு பாட்டுக்கூடாது, ஒரு டைம் தான் போடணும். ஒரு தடவை தான் அதை நம்ம பயன்படுத்தணும். சும்மா அதை எல்லாரும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. சரிங்களா? ஆமாம், நீங்கள் அதுக்காக அது இருக்குன்னு இன்னொரு நம்பர் சொல்லுங்கள், இன்னொரு நம்பர், மொத்தமாக 6 நம்பர் தான் இருக்குது. பொழுதுக்கு கேட்கக்கூடாது. ஒரு தடவை கேட்டால், ஒரு சந்தேகத்துக்கு கேட்குறாங்கன்னா சந்தேகம் வரும்போது மட்டும்தான் கேட்கணும். சும்மா பொழுதுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் குழப்பி விட்டுரும். புரிஞ்சுங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ இந்த மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வருடம். இது வந்து வருட பலன்னு பேர். இதை ஒவ்வொரு வருடம் சேஞ்ச் அப் ஆகிற வருஷம். இது எல்லாத்து வாழ்க்கையிலையும் வரும். இப்போ உங்களுடைய ஒரு சேஞ்ச் அப் எப்போ எனக்கு மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நான் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த கஷ்டப்படுவேன், இதே நிலை எனக்கு எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க. அப்படி யாரோ ஒருத்தர் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். நீங்கள் பாருங்க, இப்போ ஒரு 2011 2015 வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒன்று சிறப்பு இல்லைன்னு சொல்லணும். அது வரைக்கும் கொஞ்சம் போராட வேண்டியது வருங்க. அதுக்கு மேலே நல்லா இருக்கணும். இதை காலத்தை டெர்னிங் பண்ணி கொடுக்கும். எது சிறப்பு? அதை தான் கூட சொல்லிட்டு நீங்கள் பாடத்தை கவனிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபோனில் வெளியே போயிட்டு வந்துட்டு என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. நீங்கள் கவனிச்சிருந்தா அதை நான் சொல்லிட்டு வந்தோம்ல, பார்த்துட்டு இருந்தா எப்படி நான் முதல்ல சொல்லல. அப்போ நீங்கள் லேட்டாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நீங்கள் கேட்ச் பண்ணிக்கணும். 2 தடவை யாருமே கேட்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு வீடியோவில் போட்டு பார்த்து கேட்டுக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த 2 தடவை 3 தடவை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிட்டு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். 2-3 நாள் எடுத்துகிட்டு வகுப்பு முடிச்சுன்னு சொல்லிடணும். உங்களுக்கு எல்லாமே தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் அதை கேட்ச் பண்ணிக்கணும். நீங்கள் தான் சரிங்களா? அது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19 வருடம் அவருடைய வாழ்க்கை மாறாதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதே ஒரு வாழ்க்கை இப்படி சேஞ்ச் ஆகிட்டே வரும். உங்கள் ஜாதத்தை போட்டு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் இது எப்படின்னா 12வது மாதம் டு 12வது மாதம் எடுத்துக்கணும். இப்போ இவர் 12வது மாதம் வந்துக்கிறாங்கன்னா 91/12 92/12 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். எப்பவும் அவங்க பிறந்த மாதம் தான் எடுக்கணும். நீங்கள் எடுத்தோடனே முதல்ல எடுத்துக்கணும். ஒருத்தர் டிசம்பர் 29ஆம் தேதி பிறந்திருந்தாருன்னா 25 டிசம்பர் வந்தால் தான் அவருக்கு அது முடியுதுன்னு அர்த்தம். பிறந்த மாதம் கணக்கு. ஆமாம், அந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் தான் இவருக்கு 1 வருஷம் எப்பவுமே. அப்போ 91 வருதுன்னு வச்சுக்கலாம். இவர் டிசம்பர் மாதம் பிறந்துக்கிறார். 91 பிறந்தா வராது. டிசம்பர் மாதத்துலேருந்து 92 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு லைஃப்பில் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். புரிஞ்சுங்களா? இல்லை அந்த அதில் போட்டிருக்க பாருங்க, உங்களுக்கு எல்லாமே தெளிவாக போட்டிருக்கு பாருங்க. அந்த காலத்து வரைக்கும் தான் சேஞ்ச் ஆகும். அதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா 72லேருந்து 91 வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுனுங்க. 91க்கு மேலே பரவாயில்ல, நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது. அது அவனுடைய ஜாதத்தை பொறுத்து இது மாறும்.
அப்படி இல்லை, எது வேணாலும் நடக்கும். நல்லதாகவே இருந்தாலும் இருக்கலாம், கெட்டதாகவே இருந்தாலும் இருக்கலாம். அவன் சொல்றதை வச்சு நம்ம அவன் சொல்றதை வச்சு தான் அதை முடிவெடுக்கணும். எனக்கு என்னுடைய கஷ்டம் எப்பதான் தீரும் சொல்லுங்களா தலைவரே அப்படின்னா அப்ப சொல்லணும். அதுக்காக முந்திரி கொடையோட நாமளே சொல்லக்கூடாது. ஜோதிடத்தை பொறுத்தவரை கேள்வி கேட்காம எதுவுமே சொல்லக்கூடாது. கேள்வி கேட்டால் மட்டும்தான் சொல்லணும். ஓகே, சரி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உணவுன்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உணவு, ஒவ்வொருத்தருடைய உணவு, அவங்களுக்கு வந்து இந்த தேதியில் பிறந்ததுக்கு இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம்னு நம்ம சொல்லலாம். இது அதெல்லாம் பூரா எழுதியிருக்கு. பார்த்தீங்கன்னா மற்ற உணவுகளை விட திரவ உணவுகளை இவர் அதிகம் விரும்புவார்கள். காப்பிலை, தேயிலை, சாராயம் வகைகளும் மிதமிஞ்சி அருந்த நேரிடும். இவர்களுக்கு குடிப்பழக்கம் ஏற்பட்டு விட்டால் பின்னர் நிறுத்துவது கடினம். தனியாத தாகம் தோன்றும். இவர்கள் சாரத்தில் நீர் அதிகம் தேவை. அடிக்கடி நீர் பருகுதல் உடல் நலம். உணவில் நீர் பண்டங்களான பூசணி, பரங்கிக்காய், வெள்ளரிக்காய் முதலிய காய்கள், முட்டைக்கோஸ், முள்ளங்கி கீரை மற்றும் எல்லா கீரைகளையும் வழக்கமாக சேர்த்து வருவது நல்லது. பழங்களில் முலாம்பழம், தர்பூசணி, வாழைப்பழம், மாதுளை, மங்குஸ்தான் முதலிய நன்மை தரும். இவர்கள் ஆரோக்கியத்தை விருத்தி செய்யக்கூடிய மூலிகை வல்லாரை. இது நீரிழிவு நோயில் வராமல் தடுத்து ஆயுளை வளர்க்கும். இதை சாப்பிட்டு வர சாரம் உஷ்ணம் நீங்கும். இப்பச்சிக்கிளை காம்பில் தோன்றும் வெள்ளை பாகம் சர்க்கரை சிறுநீரில் பிரிக்கும் வலிமையுடையதென ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனால் முருங்கை கீரை சமைத்து உட்கொண்டால் சிறுநீரில் உள்ள சர்க்கரை வெகுவாக குறைந்துவிடும். தாமரை கிழங்கு பொதுவான நன்மை தரும். இவருக்கு இந்த மாதிரி உணவு வகைகளை எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்க படிச்சே பார்த்துக்கலாம். யாருக்கு என்ன டேட்டா பர்த் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவு வரும். இதெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்றதுக்காகத்தான். இதுல பலன் கிடையாது. சர்க்கரை நோய் கண்டிஷன் இவங்களுக்கு வரும். அந்த அவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சர்க்கரை குறைக்கிறதுக்கு இவங்க வந்து முருங்கை சூப் சாப்பிடுறது இவங்களுக்கு நல்லா வேலை செய்யும். சரிங்களா? இதே மாதிரி அதுக்கு அடுத்தபடி வந்து பாத்தீங்கன்னா தொழில். அப்ப இவருடைய தொழில் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பிறப்பு எண் 2, விதி எண் வந்து 6, கிழமை எண் 8, தொழில் எண் 7, வாழ்க்கை எண் 6. அப்ப தொழில் எண் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் செய்யலாம். இது ரொம்ப ஈஸியா சொல்லலாம். நமக்கு என்ன தொழில் செட் ஆகுங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருத்தருக்கு வந்து என்னங்க 7 கேது தானா? விநாயகருங்கிறது அதனுடைய தேவதை. கேதுங்கிறது கேதுக்கான தொழில் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேதுக்கான தொழில் ஞானம் சம்பந்தப்படும். கோயில் சம்பந்தமா ஞானம் சம்பந்தமா இதை பண்ணலாம். அது என்ன வருதோ அதுக்கான முன்னுரிமை கொடுக்கலாம். அவருடைய வாழ்க்கை எப்படி பயணம் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை எண் வந்து 6 வருது. சுக்கிரன் வர வாழ்க்கை செம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா போகும். இதுல ராகு சனி எல்லாம் வரும்போது வாழ்க்கையில கஷ்டமா இருக்கும். வாழ்க்கை எண் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு சனி இதெல்லாம் வந்து வாழ்க்கை போராட்டமா இருக்கும். அதெல்லாம் அது கிழமை எண்ணு நமக்கு 8. அவருக்கு வந்து 8 கிழமை எண் வருது. சனியினுடைய கிழமை வருது. இதில் பொதுவாக வந்து இதில் தொழில் எண்ணும் வாழ்க்கை எண் மட்டும் எடுத்துட்டா போதும். மற்றது நம்ம வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதை வச்சுதான் இந்த கணக்கு எடுக்க முடியுங்கிறதுக்காக அது போட்டிருக்குது. தொழில் எண்ணும் வாழ்க்கை எண்ணும். தொழில் எண் என்ன வருது, இது சம்பந்தமா நமக்கு கேது சம்பந்தமான தொழில் பண்ணலாம். வாழ்க்கை எண் வந்து 6 வருது. வாழ்க்கை சூப்பரா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிடலாம். இதுல ராகும் சனியும் மட்டும் வாழ்க்கை எண்ணில் வரக்கூடாது. வந்தா வாழ்க்கை போராட்டமா இருக்கும். இது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த 6, 3 இதெல்லாம் 9 இதெல்லாம் வந்தாங்கன்னா ஜம்முன்னு ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தம். அதான் சுபக்கோள்கள் வந்தாவே ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தம். சரி, உங்களுக்கு வேற என்ன டவுட்? இது வரைக்கும் நடத்துல என்ன டவுட்?
உங்க ஜாதகத்தை போட்டு பார்த்துங்க. அது முடியறது வந்து இப்போ ஏன் இன்னொருத்தர் ஜாதகத்துக்கு எப்படி கஷ்டமா இருந்தாரோ நல்லா இருந்தாரோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க உங்க ஜாதகத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஆமாண்டா இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டோம், இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை நீங்க மீண்டும் ஒரு தடவை போட்டு கேளுங்க. ஐயா ஒரு ஐயா அப்படியே ஜம்முன்னு போண்டிங்க. அப்படியே மைக் ஆன் பண்ணுங்க. இல்லை அது கஷ்டம். அடுத்த டைம் வந்து நாளைக்கு வகுப்பு விடுமுறைங்க. நான் கொஞ்சம் வெளியே வாஸ்துக்காக வெளியே கிளம்புறதுனால நாளைக்கு விடுமுறை. என்னங்க? இல்லை நமக்கு என்ன நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல.